ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியூ புக். திஸ் மோகனா லோகநாதன். நம்ம ஹிஸ்டரியில ஒவ்வொரு பார்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். இதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல 6th ஸ்டாண்டர்ட் பார்த்திருக்கோம். அடுத்து 9th ஸ்டாண்டர்டோட போர்ஷனும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எங்க சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரியில கொஞ்சம் இருக்கு அண்ட் 11th எத்திக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னோம், இந்த 6th ஸ்டாண்டர்ட படிச்சிட்டீங்க அப்படின்னா 80% கவர் பண்ணதுக்கு ஈக்குவல். அடுத்த 9th ஸ்டாண்டர்ட்ல இதுல இருந்து ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் இன்க்ளூட் ஆகும். 11th ஹிஸ்டரி இப்போ பார்க்க போற லெசன்ல இருந்து எவ்வளவு இன்க்ளூட் ஆக போகுதுன்னா, ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து இதோட ஆட் ஆக போகுது, அவ்வளவுதான். சோ அதனால நீங்க ஒருவேளை 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கல அப்படின்னா அதுக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு அண்ட் அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க ஒன்ஸ் பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9th 11th ஹிஸ்டரி 11th எத்திக்ஸ வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி வந்துடும், எல்லாமே கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப இப்போ 11th ஹிஸ்டரியில என்னென்னலாம் கொடுத்துருக்கான் சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுல நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள், இந்த பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க, இது எல்லாமே வந்து இந்த புக்ல இப்ப 11th ஹிஸ்டரியில தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். 6th இல்ல 9th இல்ல அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் இதுல இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாயத்தின் சின்னம் எது அப்படின்னு கேட்டா சிந்து நாகரிகம். அதாவது இந்தியாவுல முதற்கட்ட நகரமயமாக்கத்தோட சின்னம் அப்படின்னா எது? சிந்து நாகரிகம். இந்த பாயிண்ட் இல்ல, சோ இந்த பாயிண்ட் இங்கதான் இருக்கு. சோ உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், இந்தியாவில் முதற்கட்ட நகரமயத்திற்கான சின்னம் எது அப்படின்னு கேட்டுட்டு கேட்கலாம். அப்ப சிந்து நாகரிகம் அப்படிங்கறத ஆன்சரா இருக்கும். அதுக்கடுத்து சிந்து நாகரிகம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஹரப்பா நாகரிகமும் மொஹஞ்சதாரோவும் சேர்ந்ததுதான் வந்து சிந்து நாகரிகம் அப்படின்லாம் படிச்சோம். அடுத்து இத ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஏன் இத ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க? முதல்ல ஹரப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க 1921 தான் கரெக்டா. 1920ன்னு ஒரு சில புக்ல இருக்கும், பட் என்சிஆர்டி புக்ல எல்லாம் 1921 தான் இருக்கும். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம்க்கு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதே 1921 தான். அப்பதான் ஹரப்பாவை கண்டுபிடிச்சதுதான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, மொஹஞ்சதாரோ வந்து 1922ல. இது எதுவுமே 6th 9th 11th ஹிஸ்டரியில இருக்காது. உங்களுக்கு இந்த பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா 11th எத்திக்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா அங்க இருக்கும். சோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து யாரு ஹரப்பாவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா தாயாராம் ஷாக்னி அப்படிங்கிறவங்கள பார்த்திருக்கோம். அடுத்து மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவங்க. சோ கொஞ்சம் ஃபாஸ்டா ரீகேப் மாதிரி போய்க்கலாம், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்டே தான். எங்க புதுசா ஒரு பாயிண்ட் வருதோ அங்க மட்டும் நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா, சோ அப்ப இந்தியாவுல எங்கெங்க பரவி இருக்கு? வடமேற்கு பகுதிகள், பாகிஸ்தான்ல தான் வந்து இந்த சிந்து இது பரவி இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இங்க கிமு 3000 கொடுத்திருப்பாங்க, பொது ஆண்டு 3000. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா 3300ல இருந்து தானே வரும். 3300ல இருந்து 1900 இப்படிதானே நம்ம படிச்சோம் அப்படின்னு கேட்டா 3300 தானே. சோ இந்த மாதிரியான காலங்கள் இவங்க கொடுத்திருக்கிறது தோராயமா தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால எக்ஸாக்டா இருக்காது. இந்த புக்ல ஒரு மாதிரி இருக்கும், அந்த புக்ல ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த விஷயம் இருக்கு பாருங்க, இந்த நாகரிகத்தை 3 காலங்களா பிரிப்பாங்க. ஹரப்பா நாகரிகத்தை, இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எல்லா புக்லயும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஏன் இதை ஹரப்பா நாகரிகம்னு சொல்றாங்கன்னா முதல்ல அடையாளம் காணப்பட்ட பகுதி ஹரப்பா, அதனாலதான் ஹரப்பா நாகரிகம். அதுக்கப்புறம் மெஹர்கர் பத்தி தெரியணும். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிந்து நாகரிகத்தோட முன்னோடி எது? சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது என்னது? மெஹர்கர் அப்படின்னு சொல்லணும். மெஹர்கர் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இது ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போல நாட்டு பள்ளத்தாக்குல வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 6th ஸ்டாண்டர்ட்லயே. அது எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 7000 காலகட்டங்கள்ல இந்த பகுதி இருக்கு. இந்த பகுதி எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா புதிய கற்காலத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம்லாம். ஓகேங்களா, அடுத்து இந்த ஹரப்பா நாகரிகத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா 3 காலங்களா பிரிக்கிறாங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பான்ட்டு. அப்ப தொடக்க கால ஹரப்பானா 3000ல இருந்து கிமு 2600 வரைக்கும். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பானா 2600ல இருந்து 1900. இந்த காலகட்டங்கள்ல தான் நகரமயமாக்கம் அப்படிங்கிறது நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்கால ஹரப்பாங்கிறது வீழ்ச்சியை நோக்கி போனதுதான் வந்து பிற்கால ஹரப்பா. ஏன்னா எல்லா புக்லயுமே எப்ப சரிய தொடங்கியது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா 1900 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து
இங்க பாருங்க பிங்க் கலர் வந்துச்சு, விச் மீன்ஸ் இது புதுசா நம்ம படிக்க போறது. ஹரப்பாவை முதல்ல கிபி 1800 கிபி கிடையாது, எஸ் கிபி தான், கிபி 1826 வருகை தந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன். முதல்ல ஹரப்பாவுக்கு வருகை தந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1826 சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க. நீங்க சார்லஸ் மேசன் ஞாபகம் வருதா? இவர் ஒரு வேலை பண்ணாரு, அதுதான் வந்து ஹரப்பா நாகரிகத்தோட முக்கிய சான்றாவே இருக்கு. என்ன ஞாபகம் வருதுங்களா? 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்த ஹரப்பாவோட இடிபாடுகளை பற்றி முதல்ல தன்னோட நூலுல, அதாவது தன்னோட புத்தகத்துல குறிப்பிட்டவர் யாரு? இந்த சார்லஸ் மேசன் அவங்கதான். ஓகேங்களா? இந்த இயர் முக்கியம். 1826 சார்லஸ் மேசன். இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இந்த இடிபாடுகளை குறித்து அவரோட நூல்கள்ல வெளியிட்டிருப்பாரு. அண்ட் அந்த இவரை பத்தியும் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இவர் ஒரு படை வீரர், அதே டைம் ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 1831 அம்ரி. நம்ம 6th படிக்கும் போதே நான் காட்டினேன், அம்ரி எங்க இருக்கு, இது பாத்துக்கோங்க, இது கண்டிப்பா ஒருத்தர் இப்ப வருவாரு இந்த பிளேஸ்க்கு அப்படின்னுட்டு. சோ இவருக்கு அடுத்து 1831 அம்ரி பிளேஸ். அப்ப இவர் எந்த பிளேஸ்க்கு வந்தாருன்னா ஹரப்பாக்கு வந்தாரு. ஹரப்பாங்கிறது ஒரு பிளேஸ், ஹம்ரிங்கிறது ஒரு பிளேஸ். இருங்க, இந்த மேப் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுல எங்க இருக்கு அப்படின்னுட்டு. சோ அப்ப அம்ரிங்கிற பிளேஸ்க்கு வந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃபன்ஸ். இந்த அலெக்சாண்டர் ஃபன்ஸ்ங்கிறவர் தான் அம்ரிக்கு வந்தாரு. அடுத்து இங்க லாகூர்ல இருந்து முல்தான், ஒரு சில புக்ல வந்து லாகூர் டு கராச்சின்னு இருக்கும். அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, ஹரப்பா அழிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டே இருக்காங்க. சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எதற்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது அப்படின்னா லாகூர்ல இருந்து முல்தான் ரயில் பாதைக்காக. எந்த வருஷத்துல அழிச்சாங்கன்னு கேட்பாங்க. 1856 அழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பழைய புக்ல இதுல இருக்கு, 6th இருக்கு. அடுத்து இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையுடைய முதல் அளவையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான் முதல் அளவையாளர். சோ இவருக்கு இன்னொரு இவரோட கான்ட்ரிபியூஷன் ஒண்ணு இருக்கு. என்னது? 1861 ஏஎஸ்ஐ, அதாவது இந்தியாவோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வந்து நிறுவனதும் யாரு, நிறுவனத்துக்கு உதவியா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். இவரு எந்தெந்த வருஷங்கள்ல இங்க வந்திருக்காரு, ஹரப்பாவை பார்வையிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1853, 56, 75 இந்த 3 வருஷம் வந்து இவர் வந்திருப்பாரு. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயர்ஸ் முக்கியம், யார் வந்தாங்க, எந்த பிளேஸ்க்கு வந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து சர்ஜான் மார்ஷல். இந்த நேமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இவர் யாருன்னா இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனர். ஏன்னா இவர் வந்துட்டு போயிட்டாரு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் வந்துட்டு போனாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்ந்து முதல்ல ஆராய்ச்சி நடத்த ஆரம்பிச்சது யாருன்னா சர்ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் பண்ணிருப்பாரு. இதை பத்தி கூட ஒரு விஷயம் பார்த்திருப்போம். 1924 காலகட்டங்கள்ல மொஹஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இவர் கருதி, அதுக்கப்புறம் கண்டிப்பா இது ஒரு 2 மிகப்பெரிய நாகரிகங்களா இருந்திருக்கும், அதுதான் வந்து இப்ப சிந்து சமவெளி நாகரிகமா இருக்குன்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பாரு இந்த சர்ஜான் மார்ஷல். இவரு இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனரா பொறுப்பேற்ற அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க, அதுதான் இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவருதான் முதல்ல என்ன பண்றாருன்னா ஆய்வு நடத்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து இவரை தொடர்ந்து யார் ஆய்வு பண்றாங்க அப்படின்னா 1940 ஆர்இஎம் வீலர் அப்படிங்கிறவர் வந்து வராரு. அவருதான் ஹரப்பாவில ஆய்வு நடத்துறாரு. உங்களுக்கு இது ஞாபகம், வீலர்னா வீல் எப்படி இருக்கும், சர்க்குலா இருக்குமா? அப்ப 40ல ஒரு 0 இருக்கா, இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயருக்கு மட்டும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிகத்தோட பெரும்பாலான பகுதிகள் யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா யாருக்கு, பாகிஸ்தான் பகுதிக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேப்ல பாத்திரலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு மேப் கொடுத்துருக்காங்க ஒரு பிளேஸ்ல. எஸ், தோ இங்க இருக்கு பாருங்க மேப். மேப் விசிபிளா இருக்கா? இங்க பாருங்க, இது வந்து இந்திய எல்லை பகுதியா, இதுதான் இந்தியா. சோ இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹரியானா பகுதி. ஹரியானா தான் ராகி கற்கி இருக்கக்கூடியது. இதுக்கு கீழே இருக்கிறது ராஜஸ்தான், இந்த பகுதியெல்லாம். அடுத்து இங்க இருக்கிறது குஜராத் பகுதி. இது காலிபங்கன் வந்து ராஜஸ்தானு. குஜராத்ல இருக்கிறது இந்த லோத்தல், இதெல்லாமே வந்து குஜராத்ல இருக்கும். நம்ம அம்ரிங்கிற பிளேஸ்க்கு வந்தாருன்னு சொன்னோம்ல, இருங்க, இங்க அம்ரி
ஹரப்பா இந்த பிளேஸ்க்கு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்தாரு சார்லஸ் மேஷன். அவரு இங்கதான் வந்தாரு. 1831ல அம்ரிக்கு இங்க இந்த பிளேஸ்ல தான் இருக்கும் அம்ரி. ஒரே நிமிஷம். அம்ரி இங்கதான் இருக்கும். ஆனா அவங்க இந்த மேப்ல உங்களுக்கு கொடுக்கல. இந்த இடத்துல இருக்கும் அம்ரி. சோ அம்ரிங்கிற பிளேஸ்க்கு வந்தவர் தான் வந்து அலெக்சாண்டர் பெர்ன்ஸ். அதுக்கப்புறம் வந்தவங்களும் இதேதான். ஓகே, ஹரப்பாங்கிறது பாருங்க இங்க இருக்கு. மொஹஞ்சதாரோங்கிறது இங்க இருக்கு. ஆனா ரெண்டுமே இப்ப எங்கதான் இருக்கு? பாகிஸ்தானுக்குள்ளதான் இருக்கு. அண்ட் இந்த எல்லைகளையும் பாத்துக்கோங்க. ஹரப்பா அப்படிங்கிற நாகரிகம் இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்க ஃபுல்லாமே வந்து ஹரப்பா தான். இதுல இந்தாண்ட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இருக்கு. எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இங்க குஜராத் இங்க கட் பண்ணிட்டாங்க இந்த மேப்ல. குஜராத்க்கு கீழே மகாராஷ்டிரா வரைக்கும் தெற்குல இருந்திருக்கும். மேற்குல பாத்தீங்கன்னா ஈரான் வரைக்கும் இருக்கும். ஈரான் பாகிஸ்தான் எல்லையா வந்து கொண்டு இருக்கும். நார்த்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தானோட எல்லை இந்த இடத்துல இருக்கும். சோ அது வரைக்குமே இருக்கு. இதுதான் இந்த மேப். அதே மாதிரி இந்த நேம் எல்லாம் பாத்துக்கோங்க. காவிரிவாலா, பாண்டி, கொர்க்கை, இங்க ஒரு கொர்க்கை இருக்கு பாருங்க. ஆப்கானிஸ்தான்ல கொர்க்கை இருக்கு. அடுத்து இங்க ஒரு கொர்க்கை. பாகிஸ்தான்லயே கொர்க்கை, மத்தரை, காஞ்சி, வஞ்சி இதெல்லாம் இருக்கா. தொண்டி இருக்கும் பாருங்க பாகிஸ்தான்ல. சோ இதுதான் வந்து கேவிடின்னு சொல்லுவாங்க. கொர்க்கை, தொண்டி, இது வஞ்சி. இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான பிளேசஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இதுக்கும் நம்ம நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? சிம்பிள். இதே மாதிரியான பிளேசஸ் எல்லாம் எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கா? சோ அப்ப கண்டிப்பா இந்த ஊர்கள் அங்க இருக்கு அப்படின்னா அங்க வாழ்ந்த மக்களுக்கும் இங்க இருந்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் இதுல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த இதோட புவியியல் அமைப்பு பத்தி பாக்குறாங்க. சோ மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஆல்ரெடி இந்த மில்லியனுக்கான மீனிங் சொல்லியிருக்கோம். 10 லேக் அப்படிங்கிறது என்னது? 1 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 10 லேக்ங்கிறது 1 மில்லியன் அப்படின்னா இங்க வந்து 15 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். 15 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். இல்ல 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். ரெண்டுமே சேம் தான். ஏன்னா 15 10ஆல வகுத்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1.5. அதுதான் இதுக்கான மீனிங். இது வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு சில டைம் 1.5 மில்லியன் கொடுப்பான். ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம் 1.5 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு ஆப்ஷன்ல ரெண்டுமே இருக்கும். இப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. புள்ளி இருந்தா மில்லியன், புள்ளி இல்லைன்னா லட்சம். ஓகேங்களா? சோ இது இந்த புக்குக்கும் 6th 9th புக்குக்கும் டிஃபர் ஆகும். ஏன்னா அங்க வந்து 1.3 கொடுத்திருப்பாங்க, 13 லேக்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இங்க வந்து 1.5 இருக்கும். ஓகேங்களா? எது இருக்கோ உங்களோட ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை போட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இப்பதான் பார்த்தோம் மேற்குல என்னென்ன இருந்துச்சு? பாகிஸ்தான் ஈரான் எல்லைகள் இருந்துச்சா? சட்கா ஜெண்டர் குடியிருப்புகள் வரைக்கும் இருக்கிறது தான் மேற்கு எல்லை. வடக்குல என்ன இருந்துச்சு? ஷார்டுகை ஆப்கானிஸ்தான் இருந்துச்சா? கிழக்குல உத்தரப்பிரதேசம் வரைக்கும் நீண்டு இருக்கும்னு சொன்னோமா? அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல எக்ஸாக்டா எந்த பிளேஸ்னா ஆலம்கிர்பூர் அப்படிங்கிறது. அடுத்து தெற்குல மகாராஷ்டிரா வரைக்கும் தைமதாபாத், அதாவது குஜராத்க்கு கீழே வரைக்குமே இருக்கும். இதோட மைய பகுதிகள் பாகிஸ்தான்லயும் இந்தியாவில குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா பகுதிகள்லயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் மைய பகுதிகள்னு நம்ம 9thலயும் பார்த்தோம். இருங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களா இருந்தா இங்க ஒரு ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மேப் இருக்குல்ல, இந்த மேப்ல இந்த இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே சிந்து தான். அதே மாதிரி இந்த பகுதியிலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம், கீழேயும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு மையப்பகுதி அப்படிங்கிறது இந்த பிளேசஸ் தான் மையப்பகுதி. அப்போ இது இங்க என்ன மாவட்டம் வரும்? ஹரியானா, சாரி, என்ன மாநிலம் வரும்? ஹரியானா மாநிலம் வருமா? இங்க ராஜஸ்தான் வருமா? இங்க குஜராத் வருமா? அப்ப குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த 3 இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். அடுத்து இந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய மீதி எல்லாமே பாகிஸ்தானுக்கு சேர்ந்த மாநிலங்கள். சோ அதனாலதான் வந்து மைய பகுதிகள் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்டேட்ஸை மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது, மைய பகுதிகள் கேட்பாங்க. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொடக்கம். வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வேளாண்மை விலங்கு வளர்ப்பும் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு தான் முதன்மை கிடையாது. ஏன்னா இந்த வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பு விலங்கு வளர்ப்பு அப்படிங்கிறது மெஹர்கர், அதாவது புதிய கற்காலத்தை சேர்ந்த மெஹர்கர் அப்படிங்கிற பிளேஸ்லயே இதுக்கான சான்றுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இதை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இதுல எதுவும் இம்பார்ட்டன்டா இல்ல. இங்க பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த வந்து நகரங்கள் கட்டமைப்பு கரெக்டா வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம பார்த்தோம் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஹரப்பாங்கிறது பாகிஸ்தான்ல இருந்துச்சு. பஞ்சாப் நீங்க போட்டிருப்பாங்க. இந்த பஞ்சாப்ங்கிறது மேற்கு பஞ்சாப்னு அர்த்தம். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்.
அடுத்து வந்து மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது வந்து சிந்து சிந்து மாகாணம் சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடியதுதான் வந்து மொஹஞ்சதாரோ. தோலபீரோ, லோத்தல், சுர்கோட்டா இந்த மூணுமே வந்து குஜராத்ல இருக்கக்கூடியது. காலிபங்கன் மட்டும்தான் ராஜஸ்தான். பனவாலி, ராகி கர்கி அப்படிங்கிறது ஹரியானாவை சேர்ந்தது. இந்த 9th புக்ல இந்த பனவாலியை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல போட்டிருப்பாங்க. பட் இது வந்து ஹரியானாவுக்கு சேர்ந்ததுதான். இப்போ ஹரியானாவோட இதுலதான் இருக்கு. ஓகேங்களா? இதை மட்டும் அதுல கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதை வந்து ஒரு நகர நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அரண்களால பாதுகாக்கப்படக்கூடிய தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் வசதி. அன்றே சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, சுற்றுச்சூழல் சுகாதாரத்துக்கு. சோ கழிவுநீர் வசதி எல்லாம் வந்து பிரமிச்சு போற அளவுக்கு அந்த வடிகால் அமைப்பு வந்து கால்வாய்கள் வந்து அமைச்சிருக்காங்க. சோ இன்னைக்குதான் நம்ம டெக்னாலஜில மேன்ஹோல் எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா அவங்க அன்னைக்கே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய அனைத்து கூறுகளுமே இருக்கிறதுனால இது ஒரு நகர நாகரிகம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹரப்பா மக்கள் வந்து உடைய வீடுகள் எப்படி இருக்கும், தெருக்கள், சாலைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும், கட்டுமானத்துக்கு அவங்க வந்து சுட்ட சுடாத செங்கற்கள் ரெண்டையுமே பயன்படுத்தியிருக்காங்க. நகரங்கள் என்ன வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, சட்டக வடிவம். இதே எடைக்கற்கள் எந்த வடிவம்னா கனச்சதுர வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? கழிவுநீர் வடிகால் வந்து ஒழுங்குடன் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா சுட்ட செங்கற்களால கட்டும் போதுதான் நீர் உட்புகுத்திறன் வந்து குறைவா இருக்கும். அதாவது குறைவா இருக்கும்னு சொல்றது, நீர் உட்புகுத்திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீர் உட்புகாம இருக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு இயற்கை தாரெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. சோ இது எல்லாமே இருக்கு. அடுத்தது வீடுகள்ல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்கள் இருந்துச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து பல அறைகள், ஒரு முற்றம், ஒரு கிணறு, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, இதெல்லாமே வீடுகள்ல இருந்துச்சு. அதுக்கடுத்தது வேற என்ன இருந்துச்சு, படிக்கட்டுக்கள் ஒரு சில வீடுகள்ல இருந்துச்சு. அதை வச்சுதான் வந்து இவங்க பல மாடிகள் வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மொஹஞ்சதாரோ வந்து உயர்ந்த மேடை அப்படின்னு கூறுவாங்க. சோ அதே மாதிரி ஹரப்பா என்னன்னு சொல்லுவாங்க, புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. அதையும் பாத்துக்கோங்க. அப்போ இதுல வந்து இந்த உயர்ந்த மேடையிலுமே வந்து ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய பகுதி வந்து கோட்டை பகுதின்னு சொல்லுவாங்க. அதுல தாழ்வா இருக்க பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாழ்வான நகரம். அங்கதான் மக்கள்கள்லாம் வசிப்பாங்க. சோ இந்த 2 பகுதியா வந்து பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது நகரத்தோட கோட்டை பகுதியில முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்துக்கான அமைப்பிடங்களா காணப்படுது. பொதுமக்களோ இல்ல மக்கள்ல கொஞ்சம் பேர் சிலரோ அதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொஹஞ்சதாரோல ஒரு சேமிப்பு கிடங்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. மொஹஞ்சதாரோல இன்னொரு முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெருங்குளத்தை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த பெருங்குளம் இந்த உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு பாருங்க, இதுதான் இந்த பெருங்குளம். 4 பக்கங்களும் நடைபாதைகள் இருக்கும். ஆனா படிக்கட்டுகள் வந்து வடக்கு தெற்கா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 4 பக்கங்கள்ல 3 பக்கங்கள்ல அறைகளை பார்க்கலாம். அறைகள் வந்து ஒருவேளை குளித்துட்டு உடை மாத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குளம் அதோட சிறப்புகள்ல பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த குளத்துல நீர் எல்லாமே செங்கல்லாலதான் கட்டியிருக்காங்க. நீர் உள்ள புகாம இருக்கிறதுக்காக இந்த குளத்தோட சுவர்கள், அதாவது இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன், இந்த குளத்தோட அடித்தளம் இருக்குல்ல, இது எல்லாத்துலயுமே வந்து இயற்கை தார் பூசி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து ஜிப்சம் சரிந்த சுண்ணாம்பு சாந்தல் பூசப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீலக்கல்னு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ இது எதோட தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீராடலுக்கு, அதாவது சடங்குகளோட தொடர்பு உடைய ஒரு குளமா கூட பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த குளத்தை பத்தி. அண்ட் அந்த கால்வாய் பத்தி நீங்க படிக்கணும். அந்த கால்வாய் வந்து மூடி இருப்பாங்க. எதை கொண்டு அப்படின்னா தட்டைகளை கொண்டு மூடி இருப்பாங்க. செங்கற்கள், தட்டைகள், கல் தட்டைகளை வச்சு மூடி இருந்திருப்பாங்க. சீரான இடைவெளியில துளைகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஆச்சுன்னா அதை சரி பார்க்கறதுக்காக. அதே மாதிரி அந்த கால்வாய்கள் வந்து சரிந்து இருக்கும், கொஞ்சம் மென் சரிவோட இருக்கும். எதுக்காகனா வாட்டர் எங்கேயும் தேங்கி நிக்காம ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை முக்கிய பொருளாதாரமா இருந்துச்சு தெரியும். அடுத்தது கோதுமை, பார்லி இதெல்லாமே பயிரிட்டாங்க அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியும். ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றி இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த 11th வந்து 6th 9th இல்லாத பாயிண்ட் தான் இந்த ஒரு பாயிண்ட். ஹரப்பா மக்கள் வந்து உழவுக்கு கலப்பைய பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப எப்படி நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருந்திருக்கு. இதுல இருந்து அதாவது தென்னிந்திய பகுதிகளுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கலாம். ஒருவேளை அங்க வாழ்ந்த மக்கள் இங்க வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்து இங்க பாருங்க, ஆர்கியோபாட்டனிஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. தொல் தாவரவியலாளர்கள், அதாவது வேளாண்மை, மனிதர், சுற்றுச்சூழல் இந்த 3க்கும் இடையான உறவை குறித்து ஆய்வு செய்யறவங்க தான் இந்த ஆர்கியோ
பாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விலங்கு பழக்கப்படுத்துதல். விலங்கு மேய்ச்சிருக்காங்க, செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, எருமை, பன்றி, இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எதை பத்தி, எந்த விலங்கு பத்தி தெரியாது அப்படின்னா குதிரையை பத்தி தெரியாது. அதே மாதிரி ஹரப்பாவில இருந்த மாடுகள்ல ஒரு சிறப்பு கொண்ட மாடு ஒண்ணு இருந்தது. அது என்னது, செபு அப்படிங்கிறது. இது வந்து பெரிய உடலமைப்பை கொண்டது. இது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களோட முத்திரைகள்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான், இது எல்லாமே அதே ஸ்டோரி தான் வரும். அடுத்து கைவினை பொருட்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கார்னெலியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல், ஸ்டீடைட், செம்பு, வெண்கலம், தங்கம், சங்கு, பீங்கான், சுடுமண், இதெல்லாம் வச்சு அவங்க அணிகலன்கள் செஞ்சு அணிந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏற்றுமதியும் செஞ்சாங்க. அப்போ இதுல இருந்து அவங்களுக்கு வணிகம் வந்து இதாயிருக்கு. அப்போ உற்பத்தி மையங்கள், இது நல்லா பாத்துக்கோங்க. சங்கு எங்க உற்பத்தி அதிகமா பண்ணாங்க, உற்பத்தி மையம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகேஸ்வர் அண்ட் பாலக்கோட், இந்த 2 பிளேசஸ்ல தான் வந்து சங்கு அதிகமா இது பண்ணாங்க. வைடூரியம் எங்க அப்படின்னா ஷார்டுகைல உற்பத்தி மையம். கார்னெலியன் அப்படிங்கிறது லோத்தல். ஷார்டுகைனா ஒண்ணும் இல்ல, ஆப்கானிஸ்தான். கார்னெலியன் லோத்தல்ங்கிறது இங்க குஜராத்ல. ஸ்டீடைட் தெற்கு ராஜஸ்தான். செம்பு அப்படிங்கிறது ராஜஸ்தான் அண்ட் ஓமன், 2 பிளேசஸ்லயும் இருந்து செம்பு இது பண்ணிருக்காங்க. மண்பாண்டங்கள் என்ன கலர்ல இருக்கும், சிவப்பு கலர்ல இருக்கும். அதுல கருப்பு கலர் வரைஞ்சிருப்பாங்க, அழகுபடுத்தி இருப்பாங்கன்னு பார்த்தோம். என்னென்ன மண்பாண்டங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அகன்ற பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கான ஒரு தாங்கி, நீர் சேர்த்து வைக்கக்கூடிய கலன், துளைகளோட கூடிய கலன், கையில ஏந்திரத்துக்கான குறுகிய பிடி உள்ள ஒரு கோப்பை மாதிரி. அடுத்தது நுனி சிறுத்து தாங்கும் பகுதி, நன்கு அகன்று உள்ள கோப்பைகள், தட்டுக்கள், கிண்ணங்கள், இது எல்லாமே மண்பாண்டங்கள்ல அவங்க செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்த கருப்பு நிற வண்ணம் கொண்டு அந்த பானைகள் அழகுபடுத்தினாங்கன்னு சொன்னோம்ல, அதுல என்னென்ன டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா அரச இலை, மீன் செதில், ஒன்றை வெட்டுக்களுடைய வட்டங்கள் போட்டிருப்பாங்க, கோடுகள் போட்டிருப்பாங்க, பட்டைகள், வடிவியல் கூறுகள், அதாவது ஜியாமெட்ரியில என்னென்னலாம் வருமோ அந்த மாதிரியான வடிவியல் கூறுகள்லாம் அதுல பொறிச்சிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து உலோகங்கள், கருவிகள். உலோகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஹரப்பாவோட காலம் எந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கல காலம். ஏன் வெண்கல காலம்னா அந்த காலத்துல மக்கள் வந்து வெண்கலத்தை கண்டுபிடிச்சு வெண்கலத்தை அதிக அளவு பயன்படுத்திய காலம் அப்படிங்கறதுனால வெண்கல காலம்னு சொல்லுவாங்க. அப்ப என்னென்ன உலோகங்கள் எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா கருவிகள் செய்வதற்காக. வேளாண்மை பண்ணாங்க, அப்ப கருவிகள் செய்யணும். அடுத்து கைவினை பொருட்கள் தயாரிக்கிறாங்க, அப்ப அதுக்கு ஏதாவது தேவையான கருவிகள். சோ இதுக்காக தான் வந்து உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து கத்திகள், எலும்புகள், தந்தம், இது எல்லாத்தையுமே வச்சு, அதாவது எலும்பு, தந்தம், கற்கள், உலோகங்கள், இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்க கூர்மையான கத்திகள்லாம் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா அவங்க சொல்றது வந்து ஒரு பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோரி செட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ரோரி செட்னா என்னன்னு. ரோரி செட் அப்படிங்கிறது ஒரு சிலிக்கா வகை கல். இது வந்து செட் அப்படிங்கிற மூலப்பொருட்களை கொண்டு இதாகிறது. இது எந்த பிளேஸ்லன்னா பாகிஸ்தான்ல ரோரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து எடுக்கிறதுனால ரோரி செட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு படிவு பாறை அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன கூர்மையான ஆயுதங்கள்னா அம்பு, ஈட்டி, கோடாரி, மலுங்கல் முனை, இதெல்லாமே பயன்படுத்திருக்காங்க. அடுத்து துணிகள்னு பாத்தீங்கன்னா பருத்தி பட்டு. அடுத்தது இந்த துணியில இந்த பூ வேலைப்பாடுகள் கொண்ட இது, அந்த மதகுரு பொம்மை, இது வந்து எல்லா வீடியோலயும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மதகுரு பொம்மை மேல பூ வேலைப்பாடுகள் துணியால ஆன இது இருக்கும். அது இன்றளவுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த நடனம் ஆடும் சிலை, இந்த 2மே எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருக்கோம், மொஹஞ்சதாரோல. குட். அடுத்து வணிகம் மற்றும் பரிவர்த்தனையின் போது ஹரப்பா மக்கள் மெசபடோமியா, அதாவது அவங்க செஞ்சு மீதி இருக்கிறது என்ன பண்ணாங்க, மெசபடோமியாவுக்கு வணிகம் பண்ணாங்க. சோ இத பத்தி நம்மளுக்கு எந்தெந்த கல்வெட்டு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கியூனிஃபார்ம் அப்படிங்கிற கல்வெட்டு வந்து நம்மளுக்கு இதுக்கான தகவல்கள் கொடுக்குது. இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டுல மெலுக்கான்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப மெலுக்கா அப்படின்னா என்னன்னா சிந்து பகுதி அப்படின்னு அர்த்தம். இததான் வந்து எல்லா புக்லயுமே கொடுத்திருக்காங்க. சோ சேம் தான், கார்னலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், மரங்கள், இது எல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அடுத்து எடைக்கற்கள், அளவீடுகள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு தரப்படுத்தப்பட்ட சரியான எடைக்கற்களையும் அளவீடுகளையும் பயன்படுத்திருக்காங்க. எடைக்கற்கள் அப்படிங்கிறது கனசதுர வடிவம், அதுவே தெருக்கல் சட்டக வடிவம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து எடைக்கற்கள் வந்து இரும முறையை வந்து பின்பற்றிருப்பாங்க. 1:2:4:8:16:32:32 இந்த மாதிரியான இது. இதுல இவங்க இந்த 16 விகிதம் இருக்குல்ல, இது கொண்ட அந்த சிறிய எடையோட அளவீடு இப்போ இருக்க வெயிட்டுக்கு அப்போ எடுத்தது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13.63 கிராம்க்கு ஈக்குவல். இது நோட் பண்ணிக்கோங்க, இது இங்கதான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து ஒரு இன்ச் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டர் அளவுகள் வச்சிருக்காங்கல்ல, அதுவுமே இங்கதான் இருக்கு. அது இதுக்கு எடுத்து இது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு, என்னது, குஜராத்ல லோத்தல் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து ஒரு தந்தத்தால் ஆன ஒரு அளவுகோலை கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுகோல் தான்
இந்த சிந்து நாகரிகம் நடைபெற்ற காலங்கள்ல அந்த சமகாலத்துல மத்த உலகில பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நாகரிகங்கள் பின்பற்றி இருந்திருப்பாங்க. சோ அதுல அந்த சமகாலத்திலேயே மிகச்சிறிய அளவு அப்படின்னா இந்த அளவுகோல் தான். அதோட அளவு என்னன்னு கேட்பாங்க. 1704 மில்லி மீட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இதுல இருக்கும். அடுத்து முத்திரைகள் உங்களுக்கு தெரியும். செம்பு, சுடுமண், தந்தம், ஸ்டீடைட் கல்லு இதெல்லாம் வந்து முத்திரைகள் வந்து செஞ்சிருந்தாங்க. அடுத்தது இந்த 5000த்துக்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்களை இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆவணப்படுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, இது இந்த புக்ல தான் இருக்கு. ஹரப்பாவில கிடைச்சதுலயே மிக நீளமான கருதப்படக்கூடிய எழுத்து தொடர்ல எத்தனை குறியீடு இருக்கும்? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 26 குறியீடு இருக்கும். அது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த குறியீடு வந்து இந்த குறியீடை பத்தி ஒரு கருத்துக்கள் வந்து அறிஞர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இது போக்குவரத்துக்கு உட்படக்கூடிய பொருட்கள் மீது குறியிடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த பொருட்கள் போகுதில்ல வெளிநாட்டுக்கு உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொழுது அந்த உரிமையாளருடைய அடையாளத்தை குறிப்பதற்காகவும் இதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. இந்த சிலை பத்தி நம்ம பார்த்தோம். தலைப்பட்டை, காதுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டை, இந்த முடியெல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கும். இந்த ஷால்வைய பத்தி தான் எப்பயுமே பேசுவாங்க. ஏன்னா இதுலதான் பூ டிசைன் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க. இத வட்டங்கள்னு சொல்லுவாங்க ஒரு சில இதுல. பட் பூ டிசைன் போட்டு சொல்லியிருப்பாங்க. இத பத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த சிலை வந்து எந்த கல்லால் ஆனதுன்னா ஸ்டீடைட் கல். அதே மாதிரி இந்த மொஹஞ்சதாரோல எடுத்த இன்னொரு சிலை என்னன்னா நடனமாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நடனமாடும் பெண். இது வந்து செம்பால செஞ்ச சிலை. இந்த மதகுரு சிலை ஸ்டீடைட் கல்லு. ஆனா பெண் வந்து செம்பால செஞ்ச சிலை. இந்த ரெண்டுமே எங்க இருந்து தான் எடுத்தாங்கன்னா மொஹஞ்சதாரோல இருந்து தான் எடுத்தாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அங்க இருந்து என்னென்ன எடுத்தாங்க? பொம்மை வண்டிகள், கிழுகுகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டுல பயன்படுத்தக்கூடிய அந்த காய்கள், கட்டங்கள், இது எல்லாமே அங்க இருந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான சான்றுகளா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்பிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வழிபாட பின்பற்றிருக்காங்க. அதனால அரச மரம், இந்த அரச மரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ஆலமரமா அரச மரமா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அரச மரம் ஏன் இது எப்படி இது வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு பொம்மை எடுத்தாங்க. அந்த பொம்மை என்ன? மதகுரு இல்லைன்னா அரசன்னு சொல்றோமா? இந்த பொம்மைய மதகுரு அரசன். அரசன்னா அரச மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாய் தெய்வ வழிபாடு. இதை ஏன் தாய் தெய்வ வழிபாடு சொல்றாங்கன்னா, இங்க இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில பொம்மைகள்லாம் வந்து அதிகமா பெண் உருவங்கள் கொண்டதா இருக்கு. சோ ஒருவேளை அவங்க பயன்படுத்திருக்கலாம். பெண் தாயை வந்து வழிபட்டு இருக்கலாம். அதனாலதான் தாய் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் நம்ம வந்து 9th பார்த்தோம். வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டது எங்க அப்படின்னா காளிபங்கன். காளிபங்கன் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்து ஹரப்பா மக்கள் இறந்தோரை எப்படி எல்லாம் புதைச்சாங்க, அதுக்கான ஆஹ் இது வழிமுறைகள்லாம் இருக்கு. புதைக்கவும் செஞ்சாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க? எரிக்கவும் செஞ்சாங்க. இப்ப என்ன நடைமுறையோ அதையே அப்பயும் பின்பற்றி இருக்காங்க. அப்போ இவங்களோட மண்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள், செங்கற்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சீரான தன்மையை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அங்க ஒரு அரசியல் முறை செயல்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா ஒரு நகரம் வாணிபத்துல ஈடுபட்டு இருக்கு, அதே மாதிரி கட்டமைப்புல இருக்கு, அண்ட் எல்லா சுத்தம் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு மையம் அதிகாரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல. ஓகேங்களா? அடுத்து இதுல முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? இங்க எதுவுமே இல்ல. இந்த இது என்னென்ன தொழில்கள்? வேளாண்மை செஞ்சாங்க, வேட்டையாடினாங்க, இது உணவு சேகரிக்கிறதுக்காக பண்ணாங்க வேட்டைய. அதே மாதிரி வேற என்னெல்லாம் பண்ணாங்க? கைவினை பொருட்கள் செஞ்சிருக்காங்க, பானை வனைத்திருக்காங்க, பருத்தி இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணிருக்காங்க. சோ அதனால அது எல்லாமே அவங்களுடைய தொழில்கள். இதுல வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்தியாவோட வரலாற்றுல நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தோட சின்னம் அப்படின்னாவே என்னன்னு தான் சொல்லுவோம், சிந்து நாகரிகம்னு. அடுத்து இந்த சிந்து எழுத்துக்களோட பொருட்கள் இன்ன வரைக்குமே நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு இடையேயான உறவு, அதாவது சிந்து நாகரிக இங்க இருக்கக்கூடிய சிந்து நாகரிகத்துல இந்த பெயர்கள் எல்லாம் பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? கொற்கை, பாண்டி, கொற்கை, இங்க ஒரு கொற்கை, தொண்டி, வஞ்சி, காஞ்சி, இதெல்லாமே வந்து தமிழ் பண்பாட்டுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு இது மூலமா தெரிய வருது. ஓகேங்களா? அடுத்து பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இது எல்லாமே 2ஆம் நகரமயமாக்கத்தோட பகுதிகளாகும். இது முதல் கட்ட நகரமயமாக்கம், முதல் சிந்து சமவெளியில. பட் தமிழகத்துல இருந்த பழந்தமிழகத்துல இருந்த அரிக்கமேடா இருக்கட்டும், கீழடி, உறையூர் இது எல்லாமே 2ஆம் கட்ட நகரமயமாக்கத்தோட பகுதிகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு.
புதிய கற்கால பண்பாடுகள் இந்த மேய்ச்சல் கலப்பை சார்ந்த வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க. இது எல்லாமே அங்க படிச்ச அதேதான். சோ புதிய கற்காலத்திலேயே வந்து இந்த கால்நடை வளர்ப்பு வேளாண்மை பண்ணாங்கன்னு சொன்னோமா, அத வந்து இங்க பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து மெகர்கர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடியா வந்து மெகர்கர் சொல்லுவாங்க. மெகர்கர்ங்கிறது இந்த புதிய கற்கால பண்பாடுகள் இருந்த ஒரு இடம். அதுதான். அடுத்து வந்து வீழ்ச்சி. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயர் தான் எப்பவுமே 1900 கிமு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியது. இதுவும் ஒரு கொஸ்டினா வந்திருக்கு. அதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருக்கும்னு ஒரு யூகத்துலதான் சொல்றாங்க. காலநிலை மாற்றமா இருக்கலாம், மெசபடோமியாவோட வணிகத்துல ஏற்பட்ட வீழ்ச்சியா இருக்கலாம், இல்ல தொடர் வறட்சியின் காரணமா ஆறுகள் நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போய் அங்கிருந்து மக்கள் இடம்பெயர்ந்திருக்கலாம், இல்ல கரெக்டா ஆற்றுப்பகுதியிலேயே இருந்ததுனால வெள்ளப்பெருக்கு அதிகம் எடுத்து அதனால வந்து மக்கள் இறந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு படையெடுப்பு ஆரிய படையெடுப்பு நடந்திருக்கலாம். சோ இந்த மாதிரியான பல யூகங்கள்ல தான் அவங்க கொடுக்குறாங்க. பட் எக்ஸாக்டான காரணங்கள் இன்றளவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. இதுதான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சோ நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதை விட இதுல எத்தனை பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லதோ இந்த எடையோட அளவீடுகள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த 26 குறியீடு கொண்ட ஒரு மிக நீளமான இது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னது. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், இது ஒரு 2வது பாயிண்ட். நெக்ஸ்ட் இதோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நாகேஸ்வர் பாலக்கோட்ல சங்கு. இது இன்னொரு இதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சங்குக்கு மட்டும் நாகேஸ்வர் பாலக்கோடு அப்படின்னா நாகப்பாம்பு போட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பால் ஊத்தி சங்கு ஊதிருவாங்களா? சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இதுக்கு மட்டும் வைடூரியம் வந்துங்க ஷார்டிகை தான். லோத்தல் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த 2 பிளேஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் வராது. சோ அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பை யூஸ் பண்ணாங்கிறது இங்கதான் பார்த்தோம். 1940 யார் வந்தா, REM வீலர். அடுத்தது சர்ஜான் மார்ஷல். அடுத்து 1853 56 75 இந்த காலகட்டங்கள்ல யார் வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதுக்கு முன்னாடி அம்ரிக்கு வந்த பிளேஸ்க்கு வந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ஹரப்பாக்கு வந்தவர் சார்லஸ் மேஷன், இவரோட நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் தான் நீங்க புதுசா இன்னைக்கு பார்த்தது. அண்ட் இந்த முதற்கட்ட நகரமயத்தோட சின்னம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்க. ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளதான் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா இதுல பார்க்க போறீங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த அம்ரி பிளேஸ்க்கு வந்தவர் ஒருத்தர் தான், யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். மத்த எல்லாருமே வந்து ஹரப்பாக்கு தான் வந்திருப்பாங்க, அவர் மட்டும்தான் அம்ரிக்கு வந்திருப்பாரு. சோ இயர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து 11th எத்திக்ஸ் புக்ஸ்ல என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறத, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை விட அது ஒரு ஷார்ட்டான வீடியோஸ்ல முடிச்சிடலாம். சோ இவ்வளவுதான். 6th ஸ்டாண்டர்ட கம்ப்ளீட் பண்ணாதவங்க 6th ஸ்டாண்டர்ட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்புறமா 9th வீடியோ பாருங்க, அடுத்து 11th வீடியோ பாருங்க. ஓகேங்களா? 6th 9th 11th பிடிஎஃப் உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்திருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த 6th 9th லிங்க், வீடியோ லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ அதையும் பாத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் மூலியமா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா எங்களோட காண்டாக்ட்ல டீடைல்ஸ்ல எங்களோட மெயில் ஐடி இருக்கும், அது மூலியமாவும் கமெண்ட் பண்ணலாம். நம்ம கண்டினியூஸா வந்து கணிதம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே, டிஎன்பிஎஸ்சியில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே வந்து நம்ம கணிதம் மேக்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த இதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து ஹிஸ்டரி போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரபி அப்லோட் ஆகும். சோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.